வணக்கம். அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு கதை சொல்ல வந்துட்டேன். அதாவது ஒரு துறவி, அதாவது முனிவர், அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்களுக்கு அந்த முனிவர் நல்ல இதிகாசங்களையும் நல்ல கதைகள், வாழ்க்கை முறைகள், எது நன்மை எது தீமை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. சீடர்களும் நல்லா படிச்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு இயற்கையான ஒரு அமைதியான இடத்துல ஒரு குடிசை மாதிரி போட்டு நல்ல மரங்கள் அடர்ந்த இடத்துல ரொம்ப இனிமையாக நல்ல முறையில் படிச்சுக்கிட்டே வந்தாங்க. கொஞ்ச நாள் போயிடுச்சு. அந்த முனிவர் என்ன சொன்னார், சீடர்களை பார்த்து, நீங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வெகு தூரம் போய் நல்ல விலங்குகள்லாம் எங்கே இருக்குது, நல்ல மரங்கள், இயற்கையில் இன்னும் நல்ல விதமாக தனிமையாக நீங்களாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு சீடர்களை பூரா அனுப்புகிறார். அப்போ ரகுராமன் அப்படின்னு ஒரு பையன், அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, நான் உனக்கு மட்டும் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், நீ அதை யாருக்கும் சொல்லக்கூடாது, தேவையான இடத்துல மட்டும்தான் சொல்லணும், அப்படி சொல்லும்போது நிறையா தடவை யோசிச்சுட்டு செய், உடனே யோசிச்சிடாத, பார்த்து யோசனை பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்கிறான். அந்த ரகுராமனுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறார். யார்? அந்த முனிவர். அந்த மந்திரம் என்னன்னா, யாராச்சும் விலங்குகளோ மனிதர்களோ இறந்து கிடந்தால், ஆபத்தில் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இறந்து கிடந்தால் அவங்கள இந்த மந்திரத்தை சொன்னால் உயிரோடு வந்துடுவாங்க, இந்த மந்திரத்தை நீ மட்டும் கற்றுக்கோன்னு சொல்லி முனிவர் அந்த ரகுராமனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறார். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நல்லா அந்த மந்திரத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறான், மனசில் வாங்கிக்கிறான். அப்புறம் எல்லா சீடர்களும் முனிவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வெகு தூரம் பயணமாக அப்படி போய்கிட்டே இருக்காங்க. நாலா பக்கம் போங்க, கொஞ்ச நாள் கழித்து திருப்பி என்கிட்ட வந்துருங்க, என்னென்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லணும்னு முனிவர் என்ன செய்கிறாரு, சீடர்களை அனுப்பிச்சி வைக்கிறார். அவங்களும் முனிவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க. ஆற்றோரத்தில் தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே நல்ல தண்ணியை குடிக்கிறாங்க. மரங்களில் நிழலில் இருக்காங்க, பழங்களை சாப்பிட்றாங்க, நல்ல இயற்கையை ரசிக்கிறாங்க. காற்றோட நல்ல இயற்கையான காற்று இதெல்லாம் ரொம்ப நல்லா ரசித்து அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போது கொஞ்சம் ஒரு வாரம் போயிடுது. அப்போ போகிற வழியில் ஒரு புலி இறந்து கிடக்கு. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லோரும் பயந்துக்கிட்டு விலகி போகிறாங்க. அப்போ இந்த ரகுராமன் என்ன செய்கிறான், டே இங்கே வாங்கடா எல்லோரும் அப்படின்னு கூப்பிட்றான். அந்த கூட படிக்கிற பசங்க இருக்காங்கள்ல, சீடர்களெல்லாம் ரகுராமன் கூப்பிட்றான். பெருமையாக சொல்கிறான், உங்கள்கிட்ட எல்லாம் நம்ம குரு ஒன்றுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆனால் எனக்கு மட்டும் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஏதாச்சும் மனிதர்களோ விலங்குகளோ இறந்து கிடந்தா அந்த விலங்குகளை உயிர் ஊட்டுற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிற மந்திரத்தால் புலி உயிரோடு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அது நம்மளை சாப்பிட்ருண்டா, மந்திரத்தை சொல்லாதுன்னு வேற ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் ரகுராமன் கேட்கலை. ஆனால் அந்த புத்திசாலி பையன் என்ன பண்ணுறான், விறுவிறுன்னு ஒரு மரத்து மேலே போய் ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் மற்ற சீடர்கள்லாம் இவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரகுராமன் என்ன செய்கிறான், அந்த மந்திரத்தை அந்த புலி செத்து போய் கிடக்கல அங்கே கூட நின்றுட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடான். உடனே லேசாக புலி என்ன செய்யுது, கொஞ்சம் லேசாக அசையுது, லேசாக மூச்சு விட ஆரம்பிச்சிருது. மூச்சு விட ஆரம்பித்து அசைய ஆரம்பித்த உடனே மற்ற பசங்கள்லாம் பயந்துடுறாங்க. புலி உயிரோடு வந்தால் என்ன ஆகும், நம்ம மேலே பாஞ்சிரும்ட்டு எல்லா சீடர்களும் அங்கங்கே ஓடி மரத்து மேலே ஏறி அங்கங்கே எங்கெங்கே அவங்களால மறைய முடியுமோ மறைஞ்சிக்கிறாங்க. ரகுராமன் மட்டும் தைரியமாக அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிடுறான். என்ன ஆகும், புலி உயிரோடு வந்துருச்சு. உயிரோடு வந்தால் என்ன செய்யும், பல நாளாக அப்படியே படுத்து கிடந்தது இல்லையா, பசிச்சிருக்குல்ல, ரகுராமனை கடித்து தின்னா ரகுராமன் இறந்து போயிடுறான். இறந்து புலி கடிச்சு கொதறி போட்டு ரகுராமன் இறந்துடுறான். உடனே அங்கிட்டு கடிச்சு இழுத்து போட்டுட்டு போயிடுது, அது பாட்டுக்கு புலி அந்த பக்கமாக போயிடுது. போன உடனே எல்லாரும் புலி ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் கீழே இறங்கி வர்றாங்க. வந்தோடனே, டேய் நான் சொன்னேன்லடா, புலிக்கு போய் யாராச்சும் உயிர் கொடுப்பாங்களாடா, ஏன்டா இப்படி பண்ண, ஆபத்தை விலைக்கு வாங்கிட்டியாடான்னு சொல்லி
எல்லா சீடர்களும் வருத்தப்பட்டு அந்த ரகுராமன் தன்னோட படித்த பையன் இல்லையா, அவனை விடலாமா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமனை எல்லாரும் அப்படி தூக்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வெகு தூரம் நடந்துக்கிட்டே போகிறாங்க. போய் போய் நிப்பாட்டி தூக்கிக்கிட்டே போகிறாங்க. போய் குருட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க. குருவே, இந்த மாதிரி ரகுராமன் இப்படி மந்திரத்தை சொல்லிட்டான், இறந்து போன புளியை போய் மந்திரம் சொல்லலாமா, நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே புலி உயிரோடு அவனை கடிச்சிருச்சு குருவே, அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. அந்த ரகுராமன் எங்களுடைய நண்பன், எங்களோட படித்த பையன், நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அவன் இப்படி இறந்து கிடக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப சீடர்கள்லாம் ரொம்ப பாவம் வருத்தமாக இருக்காங்க. சில பசங்கள்லாம் அழுகுறாங்க. அப்போ குருவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவனை உயிரோடு கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி சில மந்திரங்களை எல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே அவன் உயிரோடு வந்துடுறான். வந்தவுடனே அந்த சீடர்கள் எல்லாருக்கும் கூட படித்த அந்த சீடர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ரகுராமன் மெதுவாக எந்திரிச்சிடுறான். எந்திரிச்ச உடனே, குருவே என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்லா யோசிக்கணும், அவசரப்படக்கூடாது, தேவைப்பட்டால் சொல்லு, இல்லைன்னா வேண்டான்னு சொன்னீங்க. நான் எனக்கு மட்டும்தான் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்க, அதனால் பெருமையோடு நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த மந்திரத்தை சொல்லி ஆபத்தை விலைக்கு வாங்கிட்டேன் குருவே, இனிமேல் இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குரு மற்ற சீடர்களை பார்த்து பெருமையோட, உங்களுக்கு நான் மந்திரமே சொல்லி கொடுக்கல, ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, அந்த வந்த ஆபத்துலேருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டீங்க, அதே சமயத்தில் தன்னுடைய நண்பன் இறந்து கிடக்கானேன்ட்டு அவனை காப்பாற்றுறதுக்காகவும் தூக்கிட்டு வந்துட்டீங்க, நீங்களும் நல்ல பிள்ளைங்க தான், உங்களுக்கும் நான் இந்த மந்திரத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த முனிவர் என்ன செய்கிறாரு, துறவி அந்த மற்ற சீடர்களுக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. யாரும் ஆபத்தான சூழ்நிலையிலலாம் இதை சொல்லி நீங்கள் மாட்டிக்கிடக்கூடாது, எந்த நேரத்தில் சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு அறிஞ்சு தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா மந்திரங்கள், தந்திரங்கள், சண்டை பயிற்சி, வாழ்க்கை முறை, நன்மை தீமைன்ட்டு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குறாரு. சீடர்களும் முனிவர்களும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளும் புத்திசாலியாக இருக்கணும், அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும். அப்பா அம்மா தான் நமக்கு நல்ல தெய்வங்கள். அதே மாதிரி நமக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்குறவங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் நமக்கு இந்த உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க. இவங்க பேச்செல்லாம் குழந்தைகளும் கேட்கணும், பெரியவர்களும் எதையுமே யோசனை பண்ணி செய்யணும். அதுக்கு தான் அம்மா இந்த கதையை சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு அம்மா அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.